பழனியை அவமானப்பட்டது வந்து சுகன்யா வந்து முத்துவேல் சக்திவேல் சொல்கிறாங்க. சக்திவேல் வந்து திட்டுறாரு, நீ ஏன்டா இப்படி இருக்க, திருட்டு பட்டாலாம் வாங்கிட்டு அந்த வீட்டில் இருக்க அப்படி இப்படின்னு திட்டுறாங்க. அந்த அப்பத்தா கூட ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறாங்க, நீ வந்து அங்கே உங்கள் மாமாவையும் அக்காவையும் பகைக்க வேண்டாம், அவங்க கூட பாசமாக இரு, இங்கேயும் வந்துட்டு போ, நீ வந்து உன் தொழிலை வச்சு கொடுத்தாங்கன்னா அதை வேறு பார்க்க வேண்டியதானே அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பழனி வந்து அந்த பிரிஞ்சு தனியாக ஒரு கடை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்கிற மாதிரி தான் தெரியுது. அந்த பக்கம் அரசியை வந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ குமார் வந்து அரசிட்ட பேசணும்னு வராரு. ராஜியும் கூட வராங்க. ஆனால் அரசி வந்து என்கிட்ட உங்களோட பேசுறதுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. ராஜிட்ட வந்து நான் 5 நிமிஷம் பேசணும் 5 நிமிஷம் பேசணும்னு சொல்கிறாங்க. ராஜியும் சொல்கிறாங்க, நீ இந்த மாதிரி கெஞ்சுறதுலாம் நல்லா இல்லை, நீ போ அப்படின்னு சொல்லி அவன் போகிற மாதிரி தெரில, நம்ம போவோம்னு சொல்லி அரசியை கூப்பிட்டு வந்துடுறாங்க ராஜி. வீட்டுக்கு வந்து பார்த்தா மீனா இருக்காங்க வீட்டில். வழக்கம் போல் மீனா வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ராஜியும் அரசியும் இன்றைக்கி இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து இல்லை நான் போகணும் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. கோமதி சொல்கிறாங்க, ஏன் இன்றைக்கி ஒரு நாள் அவன் உங்க கூட இல்லாமல் இருக்க மாட்டானா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ உடனே வந்து செந்தில் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிற மீனா என்னன்னு கேட்குறாங்க. அவர் வந்து நீ எங்கே இருக்கேன்னு கேட்டால் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்போனா நீ வீட்டுக்கு போகும்போது காய்கறி வாங்கிட்டு போயிரு, சிக்கன் வாங்கி சமைச்சு வை, நான் வர லேட் ஆகும் அப்படிங்கிறாங்க. அவங்க கடுப்பாயிடுறாங்க. கடுப்பாயிட்டு அமைதியாக ஒன்றும் சொல்லாமல் சரிங்க சரிங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. கோமதி கேட்குறாங்க, வழக்கமாக நீ தான் பேசிகிட்டே இருப்ப, அவன் சரி சரிம்மா, இன்றைக்கி அவன் பேசிகிட்டே இருக்கா, நீ சரி சரின்னு சொல்கிறேன்னு சொல்லி. அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, நான் பேச நினைக்கிறதெல்லாம் அவங்க பேசுனாங்கன்னா நான் என்ன சொல்ல, சரி சரின்னு தான் சொல்லுவேன். அவங்க என்ன வீட்டில் இங்கே இருக்க சொல்லிட்டாங்க, இருந்து ஜாலியாக இருங்க, நாளைக்கு காலையில் வந்தால் போதும்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே வந்து அரசியும் ராஜியும் ரொம்ப சந்தோஷமாகி மீனாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கோமதியும் மீனாவுக்கு தேவையான சமைக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. ஆக மொத்தம் வந்து செந்தில் செய்கிறதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணணும்னு சொல்லி மீனா முடிவு எடுத்தாங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.